உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். நீங்கள் என்னுடைய வீடியோஸ் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களில் பெரும்பான்மையானவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் அந்த அனலிட்டிக்கல் லிஸ்ட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து அதிகபட்சம் 30-32 இந்த ஏஜுக்குள்ளே தான் என்னுடைய 90% வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை யூனிஃபார்ம் அஸ்பிரண்ட்ஸ்னு சொல்லலாம். நீங்கள் இருக்கீங்க. உங்கள் எல்லோருக்குமே எதிர்வரும் காலங்களில் நீங்கள் நினைச்சது வெற்றிகரமாக நடைபெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நான் விநாயகர் சதுர்த்தி சாமி கும்பிட்டோம். ஸோ அப்போ நான் சாமி கும்பிடும்போது கூட ஒன்றே ஒன்று தான் அதிகமாக வந்துட்டேன். நான் ஏன்னா எப்போதுமே எங்கள் அப்பா அம்மா நல்லா இருக்கணும், ப்ளஸ் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த சமுதாயத்துக்கு என்னால் முடிஞ்சதை நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுலேயே நான் என்னென்னா எனக்குள்ளே இறைவன்கிட்ட கேட்குறது என்னென்னா, எந்த கஷ்டத்தை கொடுக்குறதுனாலும் சரி அதை நான் ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக இருக்கேன். ஆனால் அந்த ஏற்றுக்கிறதுக்கு சக்தியை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் எப்பொழுதுமே எனக்கு எது கஷ்டத்தை கொடுக்காத, எப்போதும் சந்தோஷத்தை கொடுக்காத, சந்தோஷத்தை மட்டுமே கொடு அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வேண்டதே கிடையாது. எப்படின்னா நம்மளுடைய மனப்பக்குவம் அப்படி இருக்கணும். யூனிஃபார்ம் சர்வீஸ் என்ன வேணுமா நடக்கலாம், எப்படி வேணுமா இருக்கும். அதுக்கு நம்மளே பக்குவப்படுத்திக்கணும். வாழ்க்கை எப்போதுமே இப்படியே போய்கிட்டு இருக்குன்னு நம்ம நினைக்க முடியாது. அப்படி நினச்சாலும் நடக்காது. எப்போதுமே வாழ்க்கை மேலே அப் டவுன் அப் டவுன் அப் டவுன், இதுதான் வாழ்க்கை. இன்றைக்கி உச்சத்தில் சந்தோஷமாக இருக்க மாதிரிலாம், கீழே 2 நாள்லேயே டவுனில் ரொம்ப துக்கமாக இருக்க மாதிரிலாம், திடீர்னு அப் மறுபடியும் வேறு சந்தோஷம் வரலாம். ஸோ இப்படி அப் அண்ட் டவுன் ஆகிட்டு இருக்கிறது தான் வாழ்க்கை. நம்ம அப்பு மட்டுமே நம்ம அதிகமாக எதிர்பார்க்குறோம். ஸோ அதனால் சில விரக்திகள் நமக்குள்ளே வருது. நம்ம டவுன் வரப்போ அதை சரி பண்ணுறதுக்கு, அதை ஏற்றுக்கிறதுக்கு மனப்பக்குவம் வேணும். நான் இறைவன்கிட்ட கேட்குறது அதுதான். அதை தாங்கி கொள்றதுக்கு எனக்கு சக்தியை கொடு அப்படின்னு. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாள். நாங்களும் வீட்டில் சாமி கும்பிட்டோம். முதல் முறையாக நான் பணியில் சேர்ந்து 10 வருஷம் ஆகுது. இந்த 10 வருஷத்தில் முதல் முறையாக என்னுடைய குடும்பத்தோடு நான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ அதை உங்களோட நான் ஷேர் பண்ண விருப்பப்படுறேன்.